ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் கனடாவில் இருக்கிற சிஎன் டவர், டொரண்டோவில் இருக்கிற சிஎன் டவர் பார்க்குறதுக்காக போனோம். நாங்கள் காலையிலே போயிட்டோம். அப்பயும் ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. க்யூவில் நின்று டிக்கெட்லாம் வாங்கி அதெல்லாம் எப்படி ஏர்போர்ட்டில் செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி செக் பண்ணி தான் எல்லாரையும் உள்ளே அனுப்புகிறாங்க. அங்கே கேன்டீன்லாம் இருந்தது. அந்த டவர் போகிறதுக்கு உள்ளே செக் பண்ணி எல்லாரையும் உள்ளே அனுப்புனாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்து பார்க்குறதுக்காக போனோம். நல்லா உள்ள பிரம்மாண்டமாக இருந்தது. கீழே அங்கே தான் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் நேரம். வெயிட் பண்ணும்போது அங்கே ஒரு டிவி இருந்தது. அந்த டிவியில் வந்து அந்த சிஎன் டவர் இருக்குது இல்லைங்களா, ஹைட்டாக, அந்த டவருக்கு வெளிப்பக்கமாக செய்கிற சாகசங்கள், அங்கே இருக்கிறவங்களாம் போய் அந்த டவரில் வந்து எப்படிலாம் கயிறெல்லாம் கட்டி தூங்குவாங்க, அந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கான சாகசங்கள்லாம் செய்கிறாங்க. அதை பார்த்துன்னு இருந்தோம் கொஞ்சம் நேரம் க்யூவில் நிற்கும்போது. அது வந்து நம்ம வெளியே பார்க்க முடியாது, இந்த மாதிரி டிவியில் பார்த்தா தான் அது பார்க்க முடியும். அதனால் அதை நான் அப்படியே வீடியோ எடுத்தேன் நான் உங்களுக்காக பாருங்கள். அதெல்லாம் டிவியில் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. பார்த்தா நிஜமாகவே அந்த மாதிரிலாம் நடந்து நின்றதுங்க. அவ்வளோ ஹைட்டில் அப்படியே அந்தரத்தில் தொங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய சாகசங்கள் செஞ்சுன்னு இருந்தாங்க. அது மேலே ஏறி பார்க்குறதுக்காக தான் நாங்கள் லைனில் நின்று இருந்தோம். அதனால் இதில் இருந்தது நானே எடுத்தேன் நான் உங்களுக்காக. அப்புறம் அப்படியே போனோம். அங்கே வந்து லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டில் தான் நம்மளை மேலே டவர் மேலே கூட்டின்னு போவாங்க. நின்று சுற்றி ஃபுல் கனடாவும் நல்லா பார்க்கலாம். டொரண்டோவை, கனடாவில் இருக்கிற டொரண்டோவை ஃபுல்லாக பார்க்கலாம். அங்கே இருந்ததெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துனே போனேன் நான் லிஃப்ட்டுக்கு போகிற வழியில். அப்படியே க்யூலேயே போனோம் கொஞ்சம் தூரம். லிஃப்ட் ஏறியாச்சு. லிஃப்ட்டில் போகிறோம் நாங்கள். அப்படியே மேலே போக ஃப்ளைட்டில் போனால் எப்படி கீழே சின்ன சின்னதாக தெரியுதோ அந்த அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்க்கலாம் அதை. காலையிலே சரியான வெயில் வேறு இருந்தது. இன்னும் லிஃப்ட்லேயே தான் போயின்னு இருக்கேன். நான் லிஃப்ட்டில் இருந்தே இறங்கலை அவ்வளோ நேரம். அப்பா இறங்கியாச்சு. இவ்வளோ நேரம் ஆச்சு லிஃப்ட்டிலேருந்து இறங்கி. பாருங்கள், இப்போது டொரண்டோவில் இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். நான் பார்த்து ரசித்ததை நீங்களும் பாருங்கள். கீழே பார்த்தா எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக தெரியுது. அவ்வளோ பெரிய பில்டிங்கை கூட சின்னதாக தான் தெரிஞ்சது. அவ்வளோ ஹைட்டாக இருந்தது. அந்த டவர் மேலே ஏறணும். அதெல்லாம் ட்ரெயின் ட்ராக் பாருங்கள் எப்படி இருக்குது, எத்தனை ட்ரெயின் நின்று இருக்குது பாருங்கள். வெயில், அதுவும் கண்ணாடிக்குள்ளே இருந்து வீடியோ எடுத்ததால் என்னமோ இந்த மாதிரி இருந்தது. ஒரு சில இடம்லாம் நல்லா இருந்தது. நிறைய பில்டிங், நிறைய எல்லாமே தெரியுது பாருங்கள். ஏர்போர்ட் கூட தெரிஞ்சது. அப்படியே அந்த டவர்
சுற்றி நம்ம நடந்து பார்க்கலாம். நல்ல பெருசாக இருந்தது. மேலே ரெண்டு ரெண்டு ஃப்ளோர் இருந்தது. மேலே ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் போயிட்டோம். அதுக்கடுத்து கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு லிஃப்ட்டில் வந்தோம். பாருங்கள், அந்த நிறைய தீவுலாம் கூட தெரியும். குட்டி குட்டி தீவுலாம் ஒரு 2-3 தீவு நல்லா தெரிஞ்சது. அது போட்டெல்லாம் போகுது பாருங்கள் தண்ணியில். அங்கே ஒரு குட்டி ஏர்போர்ட்டு. இது இன்னொரு பக்கம். அப்படியே அந்த டவர் சுற்றி நடந்து வந்தேன். நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே ரிஸ்க்கான ஸ்பேஸ்லாம் இருந்தது. ஏறி நின்று நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு தான் நிற்கிறதுக்கே பயமாக இருந்தது. எல்லாம் சேஃபாக தான் வச்சுருக்காங்க. நம்ம ஏறி பார்க்கலாம் எல்லாமே. ரோட்டில் கார்லாம் போகிறது எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள். மேலே டவர்லேருந்து பார்த்தா அந்த பக்கம் நிறைய தீவுலாம் அது தெரியுது பாருங்கள். தூரமாக தீவுலாம் ஒரு 2-3 தீவு தெரியுதுங்களா? அதில் நிறைய போட்டெல்லாம் போகுது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி. இந்த பக்கம் எல்லாமே ஏரின்னு சொல்கிறாங்க இங்கே. நான் கூட பீச்சுன்னு சொன்னால் அவங்க இது எல்லாமே ஏரி தான் இங்கே அப்படின்னாங்க. அடுத்தது 2nd ஃப்ளோர் கீழே இறங்கி வந்துட்டோம். அங்கேயே அது பாருங்கள், சின்னதாக ஒரு கேன்டீன். ஃபஸ்ட் ஃப்ளோர் கேன்டீன் இது. 2 பக்கம் இருந்தது கேன்டீன். அது பாருங்கள், இன்னொரு பக்கம் இருந்த கேன்டீன் இது. கேன்டீனில் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. அங்கே 2 கேன்டீன் இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த பில்டிங்லாம். அது சுற்றி எடுத்தோம், அந்த டவர் சுற்றி. வீடெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது. தூரமாக இருக்கிற வீடெல்லாம் இந்த டொரோண்டோவில் சுற்றி எடுத்தாச்சு. இது 2nd ஃப்ளோர் வந்துட்டோம். கீழே அங்கே வந்து நான் பாட்டு நடந்து போயினே இருந்தேன். திடீர்னு கீழே கண்ணாடி கீழே வரைக்கும் தெரிகிற மாதிரி இருந்தது. குனிஞ்சு பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது, அதில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது நிற்கிறதுக்கே. அப்புறம் அது ரொம்ப அழகாக இருந்தது. அது எல்லாருமே பார்த்து எல்லாம் அதில் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் போனால் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு CN டவர்.